வளல் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு 2 முக்கியமான சர்ச்சை போயிட்டு இருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர் மேலே பற்றியும், அடுத்தது கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஓனர் அவரை பற்றியும், அதை பற்றி தான் நம்ம அண்ணன்கிட்ட பேச கேட்டுக்கணும். வணக்கம். ஆனால் இப்போ மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் சரத்குமார் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்தில் பொடி போட்டுட்டு இருந்தாரு. கசாப் கடையில் அது மாதிரி அவரு வந்து ரூபா நோட்டெல்லாம் எடுத்து அடுத்த கட்ட என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு விளக்கம் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க பாத்தீங்களா காது குத்திருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே காது குத்திட்டாங்க. எனக்கு மட்டும் இல்ல, தமிழர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காது குத்துற சடங்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சடங்கு. ஸோ எல்லா குழந்தைகளுக்குமே சின்ன வயசுலயே காது குத்தி இருப்பாங்க. ஸோ இதை மனசில் வச்சுக்கொண்டு விளக்கங்கள் கொடுக்கணும் அப்படின்னு. இது நடந்தது என்னன்னு நம்ம பார்ப்போம். அதாவது வந்து இவர் இன்ஸ்டா ரீல்ஸு, இப்போ இன்ஸ்டா ரீல்ஸில் தான் இன்றைக்கி வந்து அதிகாரத்தை முழுக்க அடைந்திருக்கிறார்கள் டிவிக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐடி விங்கு எல்லாமே வந்து இன்ஸ்டாவில் தான் மையம் கொண்டு இருக்காங்க. அது உங்களுக்கும் தெரியும். ஸோ அதே போல் இன்ஸ்டா பிரபலமாக ஒரு காலத்தில் இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்று மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சரத் என்கிற கில்லி சரத்குமார். நீங்க வந்து அது வெறும் சரத்துன்னு சொன்னா அது நல்லா இல்ல, கில்லி சரத்துன்னு சொன்னா அப்படி நல்லா இருக்கா? கில்லி படத்துல ஏதாவது நடிச்சிருக்காரா? இல்ல, கில்லி படத்தில் நடிக்கும் போது விசில் அடிச்சிருக்காரு. விசில் அடிச்சிருக்கு. கில்லி படத்தில் நடிக்கும் பொழுதே நான் விசில் அடித்தேன் என்பதால் அன்று முதலே நான் கில்லி சரத் என்று அறியப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கு அமைச்சராயிருக்காரு. அவர் மைண்ட் வைஸ் என்ன தெரியுமா, அமைச்சராக வேணும் கனவுலையாடா கண்டேன், நீங்களே நான் அமைச்சராக்குவீங்க அளவுக்கு நீங்களாம் இப்படி இருப்பீங்கன்னு யாருக்கடா தெரியும்? நாங்கள் வாடு சரி ஏதோ ரசிகர் மன்றம் வச்சுட்டு இருந்தோம், ரசிகர் மன்றத்துக்கு தலைவராக சுற்றிக்கிட்டு இருந்தோம். போகிற போக்குள்ள 4 நற்பணி மன்றங்கள் போய் செஞ்சுட்டு குழந்தைகளுக்கு ஏதோ கொடுக்குறது, அது வர்றது, இது பண்ணுறது, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் திடீர்னு போட்ட எலெக்ஷனில் வச்சிங்க, நாங்கள் நின்னோம், எம்எல்ஏ ஆக்குனீங்க, அடுத்து அமைச்சர் ஆக்குனீங்க. அதுக்காக நான் பழைய வாழ்க்கையெல்லாம் மறந்துட்டு வர முடியுமா? நாங்கள் என்ன துறவி போல் வாழ்ந்தோமா, இல்லை அரசியல் புரிதலோடு நாங்கள் வாழ்ந்தோமா? அதெல்லாம் கிடையாது. நாங்கள் எங்கள் அண்ணன் வந்து சினிமாவில் நல்லா ஜாலியாக சண்டை போடுவார், அடிப்பார், உதைப்பார். நீங்கள் லியோ படம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? எங்க அண்ணன் லியோ படத்துல என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? இந்த கேரக்டர் லியோங்கிற அந்த நபர் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாரு? செடி வளர்த்துட்டு இருந்தாரு. என்ன செடிங்க? அது கஞ்சா செடி. அது என்னது, போதைப் பொருள் தானே. எங்க அண்ணனே வந்து அதை வந்து செஞ்சு படத்துல காட்டி இருக்கும் பொழுது, எங்க அண்ணனுக்கு ஒரு டபுள் கேரக்டர் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு டியூவல் ரோல் இருக்க கூடாதா? எங்களுக்கு ஒரு டபுள் கேரக்டர் இருக்க கூடாதா? இருக்கலாம். ஆன் கேமரா ஆஃப் கேமரா இருக்க கூடாதா? அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தின் அடிப்படையில அவர் வந்து மனசுல நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா அதை வெளியில சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவருடைய குழந்தைக்கு இப்போ எத்தனை வயசு இருக்கும்? அநேகமா ஒரு 2-3 வயசு இருக்கும். எனக்கு மூக்கு இதாகி போச்சு. எப்படிதான் அது இழுக்கிறாங்க? வெறும் இதை இழுக்கிறக்கு எங்களுக்கு இங்க இருக்க டஸ்ட்டுக்கு, இந்த ஸ்டுடியோல இருக்க டஸ்ட்டுக்கு மூக்கு அலர்ஜி ஆகுதுடா. பொடியை போட்டு நசுக்கி வேற மூக்கில் இழுக்கிறீங்க, கருமம். இப்போ என்னன்னா, அவருக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா ஒரு 2.5 வயசு 3 வயசு இருக்குமா? அப்பதான் பிறந்துச்சு கொஞ்சம் நாள். அதுதான் இது 2.5, இப்பவே அதுக்கு 2.5 வயசு 3 வயசு தான் இருக்கும். ஸோ இவங்க இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த காணொலின்னு வச்சுக்கோமே. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்து 1 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். சரியா? ஒரு சில மாதங்கள் தான் கணக்கு இருக்கும். நீங்க இப்போ ஒரு பால் குடிக்கக்கூடிய தாயாக இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்க. அப்ப தினமும் குழந்தைய வெளியே எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தேவையாக இருக்கு. நீங்க கட்டக்கூடிய புடவைக்கு தகுந்த மாதிரியே அந்த குழந்தைய சுத்தி இருக்கக்கூடிய துணியும் ஒரே கலர் மேட்சிங்கா போற வழியில வந்து பேபி ஹக் இந்த மாதிரியான கடைகளில் போயிட்டு வாங்கிட்டு நீங்க வரீங்க அப்படின்னா அது ஒரு தாய்மையோட அடையாளமா இருக்கும். அது மித்தபடி வந்து பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல்ல குழந்தைய கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்ற அந்த டாக்டர்கள், இந்த கைனகாலஜிஸ்ட்னு ஒரு பிரசவம் பார்க்குற டாக்டர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிஷியன் ஒரு டாக்டர்ஸ் இருப்பாங்க. இந்த டாக்டர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புரிதலும் கிடையாது. அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா வந்து கொஞ்ச நாளைக்கு இப்போ உறவினர்கள்லாம் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த குடும்ப உறவுகள்லாம் பற்றி தெரியாத தெரியல. குழந்தை பிறந்தா டக்குன்னு வந்துட்டு ஒரு 2 கடாவை வெட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு சாமி கும்பிட்டு இப்படி தான் இருக்கிறோம் நாங்கள். ஆனால் இல்லைங்க, உங்ககிட்ட உடம்புல நோய் கிருமிலாம் இருக்கும். நீங்கள்லாம் வந்து உடனே எல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு 30 நாள் 40 நாள் கழிச்சு அந்த குழந்தைக்கான இம்யூனிட்டிலாம் டெவலப் ஆனதுக்கப்புறம் வாங்க போங்க அப்படிம்பாங்க. ஆனால் இங்கெல்லாம் அப்படி கிடையாது. நான் தானே பால் கொடுக்கணும் குழந்தைக்கு. அப்ப நான் எப்படிங்க இப்போ நாங்க குழந்தைய கூட்டிட்டாங்க, இங்க குழந்தைய தூக்கிட்டு வரதெல்லாம் இங்க யாருமே எதுவுமே சொல்லலை. இங்க பிரச்சனை என்னன்னா, உங்களை மாதிரியே எல்லாரும் குழந்தைய தூக்கிட்டு போக ஆரம்பிப்பாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. சரிங்க, எம்எல்ஏ இருக்கிறவங்களே குழந்தைய தூக்கிட்டு அழைக்கிட்டு வரும்போது நாங்களும் ஆஃபீஸுக்கு குழந்தைய தூக்கிட்டு வரோம், நாங்களும் இதுக்கு தூக்கிட்டு வரோம் அப்படிலாம் பண்ணுவாங்க. இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா,
அந்த குழந்தைய சுத்தி இப்போ ஏன்னா நம்ம தமிழ்நாடு பொல்யூஷன் பூமியா இருக்கு. இப்போ கூட சமீபத்துல அமோனியா இதெல்லாம் விஷவாயுலாம் கசிஞ்சு டக்குன்னு மக்கள்லாம் இதாகிறாங்க. இந்த மாதிரி பாய்சனஸ் கேஸ் இருக்கு, டஸ்ட் இருக்கு. குழந்தைகளுக்கு டஸ்டே ஒத்துக்காது. ஃபேன் ஒரு லெவலுக்கு மேல ஸ்பீட் வச்சிங்கனாவே அதுங்களுக்கு மூச்சு திணறும். இதெல்லாம் குழந்தைகளை பெற்றவங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு குழந்தைய பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒரு சேஃப்டியான ஒரு என்விரான்மெண்ட்ல வச்சிருக்கிறது தான் நல்லது. நீங்க கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லலை. அந்த குழந்தைய கார்ல இருந்து இறங்குறீங்கல்ல, அப்படியே கொண்டு போயிட்டு ஒரு சேஃபான ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்க உங்களோட ஈவெண்ட் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சுட்டு அப்பப்ப போய் குழந்தைய பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறது. இப்படிதான் சாமானியர்கள் எல்லாருமே குழந்தைய பாத்துக்கிறாங்க. ஆனா இல்ல ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நான் குழந்தையோடு தான் போவேன், குழந்தையோடு தான் வருவேன்னா நெருக்கடி இருக்குது, நெரிசல் இருக்குது, பல பேரோட மூச்சு காத்து இருக்குது. அதுல எத்தனை பேர் வந்து இப்படி இழுத்துட்டு வந்தவங்கன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் குழந்தைகளுக்கு ஒரு சரியான முறை இல்லை. ஸோ இது எதுக்குன்னா இது ஒரு ஜென்ரல் அட்வைஸா அவங்களுக்கு மட்டும் கிடையாது. குழந்தையோடு தான் போவேன், குழந்தையோடு தான் வருவேன் என்று சொல்லக்கூடிய நவீன லட்சுமி பாய்களுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றோம். லட்சுமி பாய் குழந்தைய தூக்கிட்டு போனாங்கன்னா அது வேற, இது வேற. ஏன்னா அவங்க ராணியா இருந்தாங்க. அவங்களும் வந்து போர்க்களத்துக்கு தோணா அவங்க இருந்த இடத்துல எல்லா பக்கம் சண்டைக்கு வந்தாங்க போனாங்கனால அவங்க குழந்தைய வேற வழி இல்லை, யாரை நம்பி விட முடியாது. ஏன்னா அந்த குழந்தைய கொல்றதுக்கு தான் போரே நடக்குது. புரியுதா? ஏன்னா வந்து வாரிசு அந்த பையன் அப்படிங்கும்போது அவர் கொலை பண்றதுக்கு தான் எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருப்பான். ஸோ யாரையும் நம்பி அவங்க விட முடியாங்கனால அவங்களே தூக்கிட்டு அலைஞ்சாங்க. உங்களை நம்பி விடுறதுக்கு உங்க வீட்டுல யாருமே இல்லையா? உங்க மாமியார் இல்லையா? மிது இல்லையா? கணவர் இல்லையா? இருக்காங்கல்ல, அவங்கள நம்பி ஒரு 2 நிமிஷம் விட்டு போக வேண்டியதானே இப்ப என்ன? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ்க்கு சொல்றோம். சரி, இப்ப எதுக்குன்னா குழந்தைய பாத்துக்கிறதுல இவங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய குழப்பலாட்டம் இருக்கிறதுனால இதே குழப்பலாட்டம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெல்லி அமைச்சருக்கும் இருந்திருக்கு. என்ன குழப்பலாட்டம்னா கிரிக்கெட் பார்க்கும்பொழுது குழந்தைய தூக்கிட்டு போகணுங்கிற ஒரு குழப்பலாட்டம். ஏன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே காத்து வாங்கும் பாருங்க, கூட்டமே இருக்காது. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எந்த கலவரத்திலையும் ஈடுபட மாட்டாங்க. ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். அந்த ஏதோ ஒரு ஜெயிக்காதவங்க ஜெயிச்சாங்களா, அவங்க பேர் எனக்கு தெரியாதுங்க உண்மையிலேயே. ஒரு ஆர்சிபியா ஏதோ ஒன்று, எனக்கு அதெல்லாம் இந்த கிரிக்கெட் பத்தி ஒன்றும் தெரியாது. அந்த ஆர்சிபின்னு ஒரு அணி, அது என்ன ஜெயிக்கவே இல்லையா? அது 18 வருஷமா ஜெயிக்காம 18 வயசுக்கு வந்தோடனே அது சமைஞ்சிருக்கு. அதை உடனே என்ன பண்ணாங்க, ரோட்ல இறங்கி ஆட்டம் போட்டாங்க, குத்தாட்டம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல குழந்தை கையில இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கு இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க நம்மளால உறுதியா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சிஎஸ்கே தோக்குறது, ஏதோ ஒன்று ஒரு கலவரமோ ஏதோ ஒரு பிரச்சனையோ வருதுன்னா அங்க குழந்தைய கொண்டு போறது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான செயல். ஆனா அவர் டிவிகேல இருக்கக்கூடிய எம்எல்ஏவா இருந்தவர், டிவிகேல அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, டிவிகேல விஜயோட ரசிகர் மன்ற தலைவரா இருந்தவர். அவருக்கு இந்த புரிதல்லாம் இருக்குமா? இருக்காது தானே, இருக்காது. அதனால என்ன பண்ணிருக்காரு, ஓராண்டு நிறைவேறாத ஒரு குழந்தையை, பச்சிலம் குழந்தைய அவர் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு கூட்டு போனாரு. ஆனா அவருக்கு ஒரு தெளிவு இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கு, நீங்க பாத்திருப்பீங்க, குழந்தைய போட்டோ எடுக்க கூடாதுன்னு. ஆமா, அதனால அவர் போட்டோ மட்டும் எடுக்கலீங்க. குழந்தையும், குழந்தை மட்டும் இல்ல, குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய அம்மாவையும் போட்டோ எடுக்க கூடாது. புரியுதா? அதனால வந்து குழந்தையும் எந்த போட்டோலையும் வரல, அவங்க அம்மாவும் எந்த போட்டோலையும் வரல. ஏன்னா அப்போதான் வந்திருந்தா கூட என்னப்பா கை குழந்தைய வந்துட்டு ஸ்டேடியத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இது சரிப்பட்டு வருமா, இது ஒரு நியாயமா? ஒன்றும் இல்லைங்க. அன்னைக்கு பார்த்து இப்போ யார் கிரிக்கெட்ல நல்லா பேட்ஸ் அடிப்பா, பால் அடிப்பா, எல்லாருமே அடிப்பாங்கன்னு சொல்லாதீங்க. இந்த கோலின்னு ஒருத்தர் இருப்பாரு, விராட் கோலி. அவர் இதுல இல்ல, சிஎஸ்கேல இல்ல. சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட். என்ன ருத்ராஜ் கேக்வாட்? ஓகே, ருத்ராஜ் கேக்வாடா? இல்ல, எனக்கு வந்து சிவாஜிராவ் கேக்வாட் தான் ஞாபகத்துக்கு வராரு. இவர் ஒரு கேக்வாடு. சரி, இந்த ஒரு கேக்வாடு நல்லா அன்னைக்கு பார்த்து அவருக்கு நல்லா சூரியன் தான் இருக்கு, டப்புன்னு போட்டு அடிக்கிறாருன்னு நீங்க பால், அந்த பால் அப்படியே வந்து கரெக்டா குழந்தை மேல விழுந்துச்சு, என்ன பண்ணுவீங்க? அதுக்கான ப்ராபபிலிட்டி பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? இருக்கு, ப்ராபபிலிட்டி இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு குழந்தைலாம் அங்க கொண்டு போக கூடாது. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த குழந்தைய நான் கொண்டு போயிருக்கேன், இதற்கே நீங்க வருந்தணும். இது விளக்கம் கிடையாது, இதுக்கே நீங்க வருந்தணும். ஆனா இது உண்மையான்னு கேட்டா காது குத்திக்கிறாரு. எல்லாரும் காது குத்தி இருக்கோம். அவர் குத்துறாருன்னு நாங்க சொல்லல, அவர் தான் எல்லாரும் குத்துன்னு குத்திட்டு இருக்காங்க இன்டர்நெட்ல. ஸோ அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நான் குழந்தைய கொண்டு போனேங்கன்னு. சரி, இது வரைக்கும் கூட சரி, ஏதோ பொறுப்பு இல்லாம குழந்தைய கொண்டு போயிருக்காரு. இது எதுக்கு இதை சொல்றாரு? இப்ப சம்பந்தமே இல்லை, இதற்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லையே மண்ணா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தான் குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தாங்க. அந்த பொடி வந்து 1.5 வயசு குழந்தைக்கு, 1.5 வயசு குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தாங்க. இது நம்புற மாதிரி ஆகுது எங்கெல்லாம் பார்த்தா. அதாவது குழந்தைகள்னால மாத்திரையை முழுங்குற கெப்பாசிட்டி இருக்காது, குழந்தைங்களுக்கு வந்து முழுங்குறது இருக்காது. ரெண்டாவது சோக்கிங்னு ஒன்று இருக்கு குழந்தைங்களுக்கு. எப்பவுமே நமக்குலாம் வந்து தொண்டைக்கும் அந்த மூச்சு குழாய்க்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் நமக்கு தெளிவா தெரியும். நம்ம கொஞ்சம் பெருசா இருக்கிறோம், அதனால ரெண்டுக்கும் உள்ள ஒரே பாதை தான்.
இன்சைடு ஒண்ணுதான், உள்ள போகும்போது தான் 2ஆ பிரியுது. அப்ப கொஞ்சம் தவறுதலா நீங்க மாத்திரையவோ இதோ முழுங்கினா கூட புற போகும் நமக்கு. இப்ப நம்மளுடைய நுரையீரல் நம்மளுடைய இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கனால புற போறதை நம்மளால ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். இப்ப நீங்க தண்ணி குடிக்கிறீங்க, டக்குன்னு புற போகுது, உடனே என்ன பண்ணுவோம், அங்க உள்ள இருக்க காத்து அழுத்தி அந்த தண்ணீரை வெளியேற்றி கரெக்டா. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய லங்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா பெருசா வளர்ந்துருக்கு. ஓகே, ஸ்மோக்கர்ஸ்க்கு அது இருக்காது. ஸ்மோக்கிங்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து அது ஆல்ரெடி டெட் பாடி தான் அது. ஸோ ஸ்மோக்கிங் ஹேபிட் இல்லாத மனிதர்களுக்கு அந்த நுரையீரல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ போகிறது வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ வயசானவங்களுக்கும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சுன்னா அவங்க இறந்துருவாங்க டக்குன்னு. குழந்தைகளுக்கும் அதே தான். குழந்தைங்களுக்கு போச்சுன்னா டக்குன்னு இதாயிரும். ஸோ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சோக் ஆகிறதுக்கான வர வாய்ப்பு இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே குழந்தைகளுக்கு சாப்பாடாவோ மாத்திரையாவோ மருந்தாவோ கொடுக்க மாட்டாங்க. லிக்விட் ஃபார்ம்ல தான் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. ரொம்ப ஒரு சீரியஸான மருந்து அப்படின்னா இன்ஜெக்ஷன் தான் போடுவாங்க. இவ்வளோதான் விஷயம். குழந்தைக்கு வயிற்றால போகுதுன்னு நீங்கள் போய் நின்னீங்கன்னா கூட உடனே வந்துட்டு மாத்திரைலாம் கொடுக்க மாட்டாங்க, இன்ஜெக்ஷன் தான் போடுவாங்க. ரொம்ப இதுனா ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க. ஸோ இதுதான் வந்து குழந்தைகளுக்கான ட்ரீட்மெண்ட்டு. மற்ற சப்ளிமெண்ட்டு, இந்த மாத்திரை, இந்த மாதிரி டானிக் இதெல்லாமே லிக்விட் ஃபார்மில் தான் வரும். அதை ஒரு இன்ஃபிலரில் எடுத்து வாய்க்குள்ள வச்சு புச்சுக்கு நமக்கணும், அவ்வளோதான். அந்த குழந்தைங்க மீன் சப்பிக்கும். அதுவும் சில கொஞ்சம் அறிவான குழந்தைகள் வந்து அதையும் சப்பாது நம்ம மூஞ்சில துப்போம். என்னடா இது பால் இல்லடா இது அப்படின்னு சொல்லி துப்பிடுவோம். ஸோ இதுதான் குழந்தைகள். அப்போ சிறப்பு அறிவத்தில் தான் எல்லா மருந்துகளுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கப்படும். 2வது, மாத்திரை கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய எம்ஜிக்கள், இதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலாக போகணும்னு அவசியமே இல்லை. இருந்தாலும் இதற்காக நான் சொல்கிறேன். ஏன்னா அப்படிலாம் எல்லாரும் குத்திட்டு போக முடியாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ மாத்திரை வடிவில் இருக்கிறதோட அந்த பவர் எம்ஜிலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டானிக்கில் வந்து டானிக்ங்கிறது இந்த குழந்தைகளுக்குன்னு தயாரிக்கிற டானிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ஜியில் அளவுலாம் கரெக்டாக வச்சுருப்பாங்க. ஸோ மாத்திரை நீங்கள் பொடி பண்ணிலாம் கரைக்கி கொடுக்குறதுங்கிற கான்செப்ட்லாம் வந்து எங்கேயும் இல்லை. சரியா? அதாவது குழந்தைகளுக்கு கொடுக்குற மருந்தாக மாத்திரையை கசக்கி எடுக்கிறது இதெல்லாம் இல்லை. சில மாத்திரைகள் இருக்கிறது. இப்போவும் நம்ம அவங்களுக்கு பார்த்துருக்கோம், கஞ்சா கிசா போத மாத்திரை அப்படின்னு பாடுவாங்க 4 பேர். அந்த மாத்திரைலாம் வேற மாத்திரை. ஸோ இந்த மாத்திரைன்னு சொல்லி நீங்க எங்களை ஏமாத்துற வேலையை விட்டுறீங்க. ஸோ இது மாத்திரை இல்லை, இது ஏமாத்திரை. இதை பார்த்தா எங்கெல்லாம் பார்த்தவங்களுக்கு பைத்தியக்காரனே தெரியுதா அப்படின்னு அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஸோ இதை வந்து ஏற்கும்படியா இல்லை. இதோட பாசிபிலிட்டியா என்ன அப்படிங்கிறது 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா கஞ்சா கிசா போத, அது உண்மையாவே இருக்கணும். அந்த பாசிபிலிட்டி உண்மைன்னா உங்களை நினைச்சே எங்களுக்கு பயம் இல்லை, தமிழ்நாட்டை நினைச்சே எங்களுக்கு பயமா இருக்கு. தமிழ்நாட்டை நினைச்சே பயமா இருக்கு. அப்ப இந்த பாசிபிலிட்டிக்கு தமிழக முதல்வர் என்ன நடவடிக்கை எடுப்பாருங்கிற கேள்வி இருக்கு. இன்னொரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, இது என்னன்னா உங்களுக்கு தான் இம்மெச்சூர்டு கூட்டம் தானே. இந்த இம்மெச்சூர்டு கூட்டம் போற போக்குல ஏதாவது சுண்ணாம்பு கட்டி எதையோ எடுத்து உடச்சு அதை கெத்து காட்டுறேங்கிற பேர்ல ஏதாவது உரசிக்கிட்டு இருந்திருக்கணும். அப்படி உரசிக்கிட்டு இருந்தாத அதையும் கெத்து நினைச்சு இதோடைய பக்க விளைவு என்ன, இது எந்த மாதிரி மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், இது என்ன மாதிரி வந்து தப்பான பார்வையை மக்களுக்கு உருவாக்குங்கிற எந்தவித அக்கறையும் இல்லாம தலைவருக்கே இல்லை, சும்மா ஒரு கெத்துக்கு பண்ணிட்டு. ஏன்னா அது போட்டிருந்ததுல தக் லைஃப்னு. இப்போ இந்த தக் லைஃப்க்கான விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். தக் என்றால் என்ன? தக் என்றால் கமலஹாசன் நடிச்ச படம்னாச்சும் சொல்லாங்க. ஸோ தக்குன்னா ரவுடித்தனம். குழந்தைக்கு மாத்திரை நசுக்கக்கூடிய அப்பாவை பார்த்தா தக் லைஃப்னு போட வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை. அதில் இன்னொன்னு சொல்லிடுறேன். இது வந்து குழந்தைக்கு மாத்திரை அமுக்கலங்கிறது இது அமுக்கிற விதத்தை வச்சே சொல்லிடலாம். ரீசன் என்னன்னா செல்போன்ல வச்சு அமுக்குறாங்க. செல்போன் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில போட்டாவே மாத்திரை கரைஞ்சிடும். ஒரு சின்னதா அந்த ஒரு மூடி மாதிரி குழந்தைக்கெல்லாம் வச்சிருக்காங்கன்னா மூடி இருக்கும். அந்த மூடியில கொஞ்சம் தண்ணி ஊற்றி மாத்திரை போட்டு இப்படி நவீன எந்திரத்துல சுத்துற மாதிரி நவீன எந்திரம் சுத்துனீங்கன்னா கலைக்கிற போகுது. அதை அப்படியே கொடுக்குறீங்க, குழந்தைக்கு சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க. மாத்திரையே கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் நாங்க ஒத்துக்கலாம். செல்போன்ல வந்துட்டு சில பேர் மூக்கு நோண்டுவாங்க, சில பேர் வேற என்னத்தையும் நோண்டுவாங்க. அதெல்லாம் வச்சு டச் ஸ்கிரீனு. அந்த செல்ஃபோனை எடுத்து கொண்டு போய் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா கிருமிகளின் சாம்ராஜ்யமாக இருக்கும். அது அப்படி கிருமிகளின் சாம்ராஜ்யமாக இருக்கக்கூடிய ஒரு செல்ஃபோன் ஸ்க்ரீனை எடுத்துக்கிட்டு போய் மாத்திரை நசுக்கலாம். ஸோ இது சரி. இந்த ஹிந்தி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயும் இதுதான் இப்படி தான் பண்ணுவாங்க. அதான் ஹிந்தி படங்களே இது வந்து செய்முறை விளக்கமாகலாம் செஞ்சு காட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு அடுத்த கட்ட ப்ராஜெக்ட் போலது. கஞ்சால இப்போ ஆல்ரெடி அவங்க PhD முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த மாதிரி கொக்கைன், ஹெராயின் இந்த மாதிரியான அந்த உயர்தர ட்ரக்ஸை நோக்கி அவங்க நகர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி பயன்படுத்தணுங்கிற வந்து விளக்கம் கொடுப்பாங்க. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டாக் எடுத்து வைக்கணும்.
அந்த ஸ்டாக் இந்த ஹெராயினோ கொக்கைனோ அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா இந்த ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, ஏடிஎம் கார்டு வந்து கரெக்டா ஒரு சின்ன கார்டு, அது எல்லார்ட்டையும் இருக்குதுல்ல. இப்ப அது இல்லாம இந்த கொக்கைன் வாங்குற அளவுக்கு காசு இருக்க வேண்டிய ஏடிஎம் கார்டு இருக்கதான் செய்யும். ஸோ அவன் என்ன பண்ணுவான், அப்படியே வந்து பிரிக்கிறது, ஸ்டாக் பிரிப்பாங்க. ஒரு பவுடர் மாதிரி போட்டா அந்த பவுடர் அளவு வந்து அளவு தெரியாதுல்ல. ஸோ ஒரு கோடு மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அளவு வந்து ஒரு அளவுக்கு கரெக்டாக வரும். அது ரெண்டாவது இந்த ஏடிஎம் கார்டில் எதுவும் ஒட்டாது. நம்ம அதில் எதுவுமே ஒட்டாது. நம்ம ஏடிஎம் கார்டெலாம் வந்துட்டு பணமே ஒட்ட மாட்டேங்குது, அது ஒரு பிரச்சனை. ஒன்று வந்துட்டு பிரிப்பாங்க. பிரிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூபா நோட்டு. அது வசதிக்கு ஏற்ற மாதிரி கொக்கைன் வாங்குறவன் ஹெராயின் வாங்குறவன் 500 ரூபா நோட்டு சாதாரண விஷயம். கரெக்டா? அது தடை செய்யப்பட்ட 500 ரூபா நோட்டா இல்லை புது 500 ரூபா நோட்டா? அது புதுசு தான். புது 500 ரூபா நோட்டு. சரி, ஓகே. ஸோ பலக்குது புது நோட்டுன்னு சொல்லி எடுத்து அதை வச்சு அதில் அந்த பொடி அப்படி எடுத்துட்டு வலிச்சிட்டிங்கன்னா அந்த பொடி அதில் இருக்கும். அதை அப்படியே பக்கத்தில் மூக்குக்கிட்ட வச்சு சில்க் அப்படின்னு சொல்லி இழுத்துறது. அது மூக்கு பொடி மாதிரி உள்ள இழுத்தோடனே அது அப்படியே மண்டைக்குள்ள போய் மூளையை கோளாறு பண்ணி பைத்தியக்காரனாக்கி முட்டாளாக்கி அறிவுகட்டனாக்கி நாசமாக்கி அவன் வாழ்க்கையை ஒழிச்சுட்டோம். ஸோ இதுதான் இவர்களுடைய இந்த வாழ்க்கை. இதோடைய செய்முறையை ஒரு ப்ராசஸ் மாறாம ஒரு ஸ்டெப்பும் மாறலைங்க. இன்ச்சு கூட மாறல. ஒரு பொருள் இன்கிரீடியன்ஸ் கூட மாறல. அப்படியே இப்போ நம்ம வீட்டில எல்லாம் வந்து சமையல் செய்யறதுக்கு இப்போ பெண்கள் வந்து வீடியோஸ் பார்ப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல ப்ராடக்ட்லாம் போட்டு பண்ணுவாங்க. நம்மளால என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஈக்குவலா நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டு செய்வாங்க. அவங்க சொன்ன மாதிரி தாங்க செஞ்சேன், ஒன்றும் வரல. ஏன் அவங்க சீஸ் போட்டாங்க, சீஸ் நம்ம வீட்டில் இல்லை, அதனால நான் நெய் போட்டேன். சீஸுக்கு நெய்யா? எல்லாம் ஒரே மாட்டுலேருந்து வரதானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு வாயில் வைக்க சேர்க்காது. கரெக்டா? ஆனால் இவர் அப்படிலாம் இல்லை. எப்படி இந்த சினிமாக்களில் காட்டுறாங்களோ அந்த செய்முறை விளக்கம், ஒரு ஸ்டெப்பு ப்ரொசீஜர் மாறல, பர்ஃபெக்டாக பண்ணுறாரு. ஸோ அதை வந்து அவங்க வீடியோ யாரோ எடுக்கிறாங்க, எடுத்து தக் லைஃப் அப்படின்னு, அதாவது ரவுடியின் வாழ்க்கை. இப்போ வந்து மினிஸ்டர் லைஃப், அமைச்சரின் வாழ்க்கை, குழந்தையோட குடும்பத்தோட வந்துட்டு அதான் அமைச்சரின் வாழ்க்கை, அது தக் லைஃப். அப்படி கெத்து. அந்த தக் லைஃப்ல வந்துட்டு அவர் என்ன பண்றாரு, போஸ்ட் போட்டிருக்காரு. இந்த போஸ்ட் எப்படி போட்டிருக்காருன்னு நீங்க பார்க்கணும். அது வந்து எல்லாருக்குமாக போட்ட போஸ்ட் இல்லை, தன்னோட நெருங்கிய நண்பர்களுக்காக போட்ட போஸ்ட். இந்த இன்ஸ்டால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும் யாரெல்லாம் நம்மளுடைய நம்பிக்கைக்குரிய, நம்மளோட வளர்ச்சியில் வந்து விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஒரு செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த செலக்ட் பண்ணி அவர் ஏதோ வச்சிருக்காரு ஒரு குரூப்பு, அந்த குரூப்ல இருந்தா எவனோ இதை வந்து இப்போ லீக் பண்ணிட்டான். ஏன்னா அவன் பார்த்துட்டு அவனுக்கு லைட்டா வயிற்றுல ஸ்டொமக் பேர்னு, நம்ம கூட வந்து பவுடர் இழுத்துக்கிட்டு இருந்த ஆளு இன்னைக்கு அமைச்சராயிருக்காப்லையே அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல அவன் என்ன பண்ணிட்டான், அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்க பரப்பி விட்டுருக்கான். அது கரெக்டா டிஎம்கே கையில போயிருச்சு, ஃபுல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. இப்ப வேற வழி இல்லாம விளக்கம் கொடுக்குற இடத்துக்கு வராரு. வேற என்ன விளக்கம் கொடுக்க முடியும்? ஒன்னா ஒத்துக்கணும், ஆமாங்க நான் இழுத்தது உண்மைதான், நான் அப்படிதாங்க இழுப்பேன், இது என்னோட தனிப்பட்ட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்லைன்னா தடை செய்யப்பட்ட பொருளுங்கும் போது தண்டனையை அனுபவிச்சாகணும். இப்ப இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி, இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு சரியா தெரியல, ஒரு 2 வருஷமோ 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. இப்ப அப்ப இழுத்த பழக்கத்துல இருந்தவருக்கு இப்போ அந்த பழக்கம் இருக்கான்னு நம்மளால உறுதிப்பட்டு சொல்ல முடியாது. ஸோ இப்போ இது மெடிக்கல் ப்ரூஃபுமே நம்மளால வேலிடா, ஆனா அதை செய்யறதுதான் சரி. ஏன்னா இழுத்து பழகியவர்களுக்கு அதை விடுறது வந்து இருக்கான்றது தெரியும், இழுத்து பழகியவர்களுக்கு அதை விடுவது கஷ்டம். அதான் அடிக்ஷன். அது பேரு. ஒரு முறை இழுத்துட்டான் அப்படின்னா திரும்ப திரும்ப இழுக்க வைக்க வேண்டிய அந்த உணர்வை வந்து மூளை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ ஒரு முறை இழுத்து பழகிறவன், ஏன்னா ஒரே ஒரு முறை தாங்க வாழ்க்கையில் ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொன்னவனே இருக்க மாட்டான். அப்பப்போ ட்ரை பண்ணுவான். சில வருஷ கணக்கில் ட்ரை பண்ணாமல் இருப்பானுங்களாங்கிறது டவுட் தான். ஸோ அதனால வந்து எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லைங்க, என்னை ஒரு ரத்த சோதனை செய்து கொள்ளுங்கள், வெளிப்படையாக கை நீட்டி நிற்கலாம். ஓகேவா? அவங்க அது மாதிரி எந்த விதமான ஒரு இதுவும் சொல்ல. இல்லைன்னா இல்லைங்க நாங்கள் சும்மா விளையாட்டாவது பண்ணோம், ஃபன்னுக்காக பண்ணோம், அது தவறா எடுத்துச்சு, என் மேல நீங்க சந்தேகப்படுறதா இருந்துச்சுன்னா நான் இப்போ டைரக்டாவே நான் வந்துட்டு நான் நிரூபிக்க தயாரு. நீங்க வந்து ரத்தத்தை எடுத்து நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் கொடுக்கணுமா கொடுத்து நீங்க ஆய்வு பண்ணி எடுத்துக்கோங்க, என்ன நான் குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நிரூபிக்கிற வேண்டிய விஷயம். ஆனா அதை விட்டுட்டு நான் குழந்தைக்கு தான் மருந்து அரைச்சேன், மாவு அரைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்த மருத்துவர் ரேஞ்சுக்கு இப்போ அடுத்த கட்ட போதி தர்மர் மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறது நினைச்சாதான் நமக்கு சந்தேகமா இருக்குது. இன்னும் சந்தேகம் வலுவாக மாறுகிறது. இது ஒரு செக்மெண்ட். இந்த ஒரு செக்மெண்ட் நம்ம பேசியாச்சு. டிவி கேக்கு முட்டு கொடுத்த பாரு நீங்களா கமெண்ட் போட்டுருணும், சரியா? ஏன்னா அதுதான் திமுகவோட அசைன்மெண்ட். திமுக கிட்ட நக்கி பிழைக்கிற கூட்டம் ஒன்று இருக்கு. இப்ப புதுசா ஒன்று உருவாயிருக்கு. அதனால நக்கி நல்லா சம்பாரிச்சு ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கு அந்த கூட்டம். அந்த கூட்டத்துக்கு என்ன வேலைன்னா, தமிழ் தேசத்துல எவனும் வந்துடக்கூடாது, எவனும் வந்துட்டு அரசியல் பேசிடக்கூடாது, சரியான விஷயத்துல அரசியல். இப்ப இந்த விமர்சனம் வச்சிருக்கோம்ல, இதை வந்து
டிவிகேவுடைய தொண்டர்கள் ஏற்பார்கள்னா ஏற்பார்கள். கண்டிப்பா இருப்பாங்க அவங்களுக்கு. ஏன்னா இது வந்து நம்ம நாட்டின் மீது இருக்கக்கூடிய அக்கறையில் டிவிகேவை போட்டு திட்டுறதுக்கு இல்லை. வெளியில வந்திருக்கிற வீடியோ அது ஒன்றும் மார்ஃப்டு வீடியோ கிடையாது, போலி வீடியோ கிடையாது, உண்மையான வீடியோ. அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. உண்மையான விளக்கம் கொடுக்கணும். உண்மையான விளக்கம் என்ன? ஒன்னா ஆமானா ஆமா, இல்லைன்னா விளையாட்டா பண்ணோம், அது விபரீதமா மாறிடுச்சு, இனிமேது யாரும் செய்யாதீங்க, என்னோட தவறுக்கு நான் வருந்துகிறேன், இப்படி சொல்லணும், இதை சொல்லணும். அதை விட்டுட்டு குழந்தைக்கு நான் மாவு அரைச்சேன் பவுடர் அரைச்சேன்னு சொல்றதெல்லாம் ஏமாத்து வேலை தான். அதை யாருமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ விளக்கங்கள் சரிபர இருக்கணுங்கிறத நம்ம சொல்றது. ஏன் நாங்கள் சொல்றோம்னா, இந்த கில்லி சரத்து அவர் கில்லியா இருக்கட்டும், வில்லியா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு லியோவா இருக்கட்டும், எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனா அவர் இன்னைக்கு தமிழகத்துடைய ஒரு அமைச்சர். எந்த வளத்துறை அமைச்சர்? மனித வளத்துறை அமைச்சர். ஸோ மனித வளத்துறை அமைச்சர் மனித வளத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு செயலில் ஈடுபடுறாரு அப்படின்னா, இல்லை அது மாதிரி தன்னை சும்மா விளையாட்டா பண்றாரு அப்படின்னா, ரெண்டுமே தமிழகத்தை எவ்வாறு பார்க்க வைக்கும்? இது வந்து ஆல்ரெடி நார்த் இந்தியா இதுல எல்லாம் நியூஸ்ல வந்து இஷ்யூ ஆயிடுச்சு, கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த அக்கறையில நம்ம சொல்றோம். ரெண்டாவது, இன்னைக்கு சிலர் வந்து சொல்றாங்க டிவிகே வந்து அப்படியே பேம்பர் பண்றாரு பாரி, டிவிகே வந்து தட்டி கொடுக்குறாரு பாரின்லாம் பேசிட்டு இருக்காங்க. டிவிகேங்கிறது என்ன? வெறும் விஜய் மட்டுமா? இல்ல, ஒட்டும். இப்ப எத்தனை பேர் ஓட்டு போட்டீங்க? இந்த ஓட்டு போட்டவங்க எத்தனை பேர்? கோடிக்கணக்கில் போகுது. இப்ப இந்த கோடிக்கணக்கில் இருக்கவங்க தமிழனா இல்ல பிறமொழியாளனா இல்ல அந்நிய சக்தியா இல்ல தீய சக்தியா? தமிழர்கள் தான். தமிழர்கள் தானே போட்டிருக்கீங்க. இப்ப இவங்க எல்லாருக்கும் தமிழ் தேசியத்தை கொண்டு போய் சேர்க்கணுமா? கண்டிப்பா சேர்க்கணும். இல்ல வெறி நாய் பிடிச்ச மாதிரி எனக்கு பல்லு இருக்கு, நானும் நாய் தான், அதனால போய் நான் கடிக்கிறேன், ஓட்டு போட்டு பின்னாடி கடிக்கிறேன், வாயில கடிக்கிறேன், அந்த பக்கம் கடிக்கிறேன், இந்த பக்கம் கடிக்கிறேன், போட்டோ மார்க் பண்ணி போட்டு ஜெயில போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கிறதா? அப்படி பண்ண முடியாது. நமக்கு அக்கறை வந்து யார் மேலேனா மக்களின் மீது. விஜய் மேலேயோ எம்எல்ஏ கூட எனக்கு அக்கறை கிடையாது. இந்த மக்களின் மீது அக்கறை. இப்ப இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சு சரியான அரசியல் எதுன்னு தெளிவுபடுத்தணுமா வேண்டாமா? இப்பதான் நான் சொன்னேன் இல்லைங்க, விஷயம் வரும்போது நம்ம பேசுவோம். விஷயம் வராம இருக்கும்போதே நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டு இருந்தா இது சிம்பிள்ங்க. இப்போ ஒரு நாய் வந்து திருடன் வரும்போது குலைக்குது, அது நல்ல காவக்கார நாய். ஒரு நாய் எப்பவுமே குலைக்குது. இந்த பொம்மரேனியன் எல்லாம் அப்படிதான் குலைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஹஸ்கி எல்லாம் அப்படிதான் குலைக்கும். அதுக்கு பேர் தாங்க ஹஸ்கி. சைபீரியன் ஹஸ்கின்னு எவன் பேர் வச்சான்னு தெரியல. சைபீரியன் ஹஸ்கி வளர்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே தெரியும், ஹஸ்கி வாய்ஸ்ல அது பேசாது, ஊழ விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நாய்கள் ஊழ விட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா மக்கள் வந்து இந்த நாய் ஊழ விட்டுக்கிட்டு தான் இருக்கும், திருடனே வந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த நாய்க்கு என்னங்க சும்மா குலைக்குது, அது வாட்டு சும்மா குலைக்குதுண்ணே, ரொட்டி தீந்து போச்சுனே அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆகிப்போயிடும் அது. ஸோ எப்போ நம்ம எதிர்க்கணுமோ அப்போ நம்ம எதிர்க்கணும். சும்மா கடிச்சிக்கிட்டே வெறி நாய் மாதிரி கடிச்சுன்னா வெறி நாய் தான் மக்கள் பார்ப்பாங்க. அப்படிதான் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ பேசிக்காக இதுதான் விஷயம். ஸோ இந்த ஐடிவிங்க வச்சுக்கிட்டு நல்லது ஏதாவது செய்யறதுக்குன்னா வேலையை பாரு. சும்மா கமெண்ட் வந்து ஸ்பேம் பண்ணிட்டு அலையாத. அலாரம் வச்சுக்கிறாங்க, ஆமா, ஏஞ்சிட்டு இதான் வேலை. ஆமா, நம்ம இத்தனைக்கு எல்லாத்தையும் பேசிட்டு தான் இருக்கணும், நடக்க பேசணும். இன்னொன்று, நம்ம என்னைக்குமே இஷ்யூ நடந்து ஒரு நாள் 2 நாள் கழிச்சு தான் பேசுவோம். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஸ்டுடியோலயே குடியிருக்கிற ஆள் இல்லை. ஸ்டுடியோலயே குடியிருக்கவங்களுக்கு அது வேற. காலையில் நடக்கிற செய்திக்கு மதியானம் பேசுவாங்க, மதியானம் பேசிட்டு அவதூறு பரப்புறான்னு சொல்லி வழக்கத்துக்கு உள்ள தூக்கி போட்டுருவாங்க, ஜெயில உட்காந்து கம்பி பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு செய்தி உண்மையா பொய்யா, அது என்ன ஏது, அதோடைய தளவுகள் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம பேச முடியும். இப்ப சிலர்லாம் கட்சி நடத்துறவங்களாம் இருக்காங்க, என்ன அறிக்கை விட்டாங்களா? கில்லி சரத்தை உடனடியாக யாரா அறிக்கை விட்டுருக்காங்களா? இல்ல. ஏன்னா இது உண்மை எது பொய் எதுன்னு தெரியாது. அதாவது இந்த குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய நபர் ஒரு அமைச்சர், அவருக்கு எல்லாம் இப்போ அதிகாரம் இருக்கு, ஒரு அமைச்சரா இருக்காரு, ஒரு பெரும் பொறுப்பு இருக்கு. அப்ப இது என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு முழுமையா ஆய்வு செஞ்சுட்டு தான் நம்ம பேச முடியும். ஆனா இவர் கொடுத்த விளக்கம் வந்து ஏற்கும்படியாக இல்லை. ஸோ இது ஒரு செக்மெண்ட். இப்போ அடுத்த செக்மெண்ட்டுக்கு போவோம். அடுத்தது வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன். அவர் ஓனர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய டெல்லி பிரதிநிதியாக வெங்கட நாராயணன். அதான் ராவு. ஸோ வெங்கட நாராயணன் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு தெலுங்கர். சரியா? என்னங்க எடுத்தோன்னே அவர் தெலுங்கர்னா, ஆமாம், அவர் இன அடையாளம் தான். இப்போ நம்மளை சொல்லும்போது நம்ம ஒரு தமிழர், அதுக்கப்புறம் அடுத்து நம்மளுடைய இதெல்லாம் வரும். அதே போல் இவர் ஒரு தெலுங்கர். இவர் ஆந்திராவில் ஏதோ ஒரு ஊரில் தான் பிறக்கிறாரு. பிறந்து அங்கே தான் வளர்றாரு. அதுக்கப்புறம் இந்த தொழில் நிமித்தமாக, வேலை வாய்ப்பு நிமித்தமாக, பொருளாதார ஈர்க்கம் நிமித்தமாக கர்நாடகத்துக்குள்ள வராரு, பெங்களூரில் வராரு. பெங்களூரில் வந்ததுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை வந்து நல்ல பெரிய பிரகாசமாக மாறுது. ஸோ அவருக்கு வந்து பெங்களூருக்கு வந்து அவர் பொறுத்த வரைக்கும் ஒரு புனித பூமி. புனித பூமி அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அது தெலுங்குல உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது? அது வந்து தெலுங்கு புரியுது. கார்த்திகேயலு இல்ல எனக்கு தெலுங்கு தெரியாது. அது அப்படிதான் சொல்லப்படுறது, அப்படியே சொல்லப்படுதுன்னு டிரான்ஸ்லேஷன்ல போட்டு. இப்பதான் ஏஐ டிரான்ஸ்லேஷன்லாம் இருக்கு. அந்த டிரான்ஸ்லேட் சரியா இல்லைங்க. டிவிக்கு நம்ம ஏதோ போட்டிருக்கேன், அது டிஎம்கேன்னு மாத்தி கொடுக்குது. அப்படி வேற டிரான்ஸ்லேஷன் சரியில்லை. சரி, ஓகே. போச்சு. அதான்
ஸோ இப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சினிமா ப்ரொடியூசராக மாறுறாரு. இந்த காந்தாரா எனக்கு வேற காஞ்சனா வருது. அந்த ஆள் போயிட்டாரு இல்ல, அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணம்லாம் இல்ல, சமாதி கட்டியாச்சுல. இன்னும் சமாதி உடச்சிக்கிட்டு இந்த டிராகுலா பண்ண வரக்கூடாது. ஐடியா கொடுத்துட்டேனே, அடுத்த படத்துல டிராகுலா வச்சு படம் எடுத்து பாப்பீங்க. என்னங்க நீங்க? சரி ஓகே. இவர் வந்து பார்த்தீங்கன்னா காந்தாரா அப்படிங்கிற ஒரு படங்கள்லாம் எடுக்கிறது, அதில் நிறைய லாபம்லாம் பார்த்துருக்காரு. அதில் கிட்டத்தட்ட 1000 கோடி என்னமோ வசூல்லாம் ஆச்சுல, 1000 வசூலாச்சு. அந்த 1000 கோடி அப்படியே எடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தார் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். முதல்வர் கிடையாது, நம்ம வந்து 1000 கோடி நம்ம 2000 கோடியை மாத்திரம், படம் பேர் ஜனநாயகன் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 500 கோடி எடுத்து வைக்க, அதில் 200 கோடி எடுத்து இவர் வைக்க, அவர் ஒரு 200 கோடிக்கு படத்தை முடிக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு ஒரு 200 கோடி, இந்த மாதிரிலாம் பேசி இன்னும் ஒரு 100 கோடி இடிக்குது. சரி, இங்கே ஒரு 250, இங்கே ஒரு 250 அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கோங்க. ஸோ 500 கோடியை கொண்டு வந்து அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அந்த படமும் எடுக்கிறாங்க. அந்த படம் எடுத்த விதம் எப்படிங்கிறதெல்லாம் எல்லாரும் பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் ஒன்று சொல்கிறேங்க, இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயகனை பார்க்காம அது படத்தில் தேட்டரில் வரும்னு வெயிட் பண்ணுற ஒரு உண்மையான திரை சார்ந்த ஆளாக நான் தான் இருப்பேன் போல. அதாவது எல்லாரும் பார்த்துட்டீங்க. ஆமாம், அது இல்லீகலாக வந்தது, அதனால பார்க்க வேணாம் அப்படின்னு நம்ம இன்னும் பார்க்கல. இதுல வேற ஏதோ எனக்கு வேற ஒரு நண்பர் வந்து இந்த பிளாஸ்ட்னு ஏதோ படம் வச்சா, அதை வேற பாருங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிடுச்சு, அதை பார்த்துட்டு அதுல நீங்க பேச வேண்டியது இருக்குன்னு. நீங்க படம் பேசுறதுக்காக நம்ம இருக்கோம். சரி ஓகே, அதுல ஏதாவது தமிழ் தேசியத்துக்கோ இப்போ ஏதோ தலைவரோட அதெல்லாம் வேற, அது என்னன்னு போய் பார்க்கணும் வேற. ஷூப்பா. ஸோ இது இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்போ இவர் வந்து என்ன பண்றாரு, இந்த ஜனநாயகன் படம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னு தெரியும். அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எப்படி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா சைடில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் பார்த்துட்டீங்க. தேர்தலுக்கு முன்னாடி பார்த்துட்டு எல்லாரும் வந்து வாக்கு போட்டீங்க, ஜெயிச்சாச்சு, சிஎம் ஆயிட்டாரு, எல்லாம் ஓகே. கஷ்ட காலத்தில் துணை நின்று இருக்காருங்க. ஆமாம், எவ்வளோ பெரிய கஷ்டம். கஷ்ட காலத்தில் அதனால என்ன ஐடியா இருக்குன்னா, இந்த ராமநாதபுரம், அதுக்கப்புறம் தஞ்சை டெல்டா, அதெல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சிடலான் இருக்காங்களாம். தமிழ்நாட்டு கூட யார் கேட்க போறாங்க? ஆமா, இல்லை அப்புறம் அது எப்படி முழுசா எழுதி கரெக்டான என்னங்க? ராமநாதபுரத்து பெருசா விவசாயம் இல்லைங்க, எழுதி கொடுத்தா என்னங்க தப்பு? என்ன வருமானம் வருது அதுல? ராமநாதபுரத்தில் பெருசாலாம் விவசாயம் இல்லையே, ஆல்ரெடி இப்போ வறட்சியில் மக்கள் வாடிக்கிட்டு இருக்காங்க, அந்த இடத்த தானே எழுதி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி யாராவது விளக்கம் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஏன்னா அப்படி தான் கொடுக்குறாங்க நிறைய பேர். இங்கே கஷ்ட காலத்தில் துணை நின்னாருங்க, அது யாரும் நிற்க முடியுமா? கஷ்ட காலத்தில் துணை நிற்க முடியுமா? எல்லாருக்குமே கஷ்ட காலத்தில் யாராவது ஒருத்தவங்க துணை நிற்பாங்க. எனக்கு கஷ்ட காலத்தில் இருக்கும்போது என் குடும்பத்தில் வந்து நிற்பாங்க, உங்களுக்கு கஷ்ட காலத்தில் இருக்கும்போது இல்லை நீங்கள் ஒருத்தவங்களோட கஷ்ட காலத்தில் போய் நிற்பீங்க. இதுக்காக வந்து அதிகாரத்தையா கொடுக்கறது? அந்த அதிகாரத்துக்கு உகந்தவரா இருந்தா பரவாயில்ல, இவர் எப்படி அதுக்கு உகந்தவர்? தமிழ்நாட்டுக்குள்ள விசிட்டிங்க்கு வந்து போயிட்டு இருக்காரு, தமிழ் ஒழுங்கா பேச தெரியாது. அவர் தமிழ்ல பேசியான இன்டர்வியூகளே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதுல பேசுறத பார்த்தா நம்ம மகேஷ் பாபு பேசுற மாதிரி இருக்கு, ராயாப்பேட்டை சைதாப்பேட்டை அப்படின்னு பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. அது வந்து பிரபாஸ் ஆச்சு. எனக்கு எல்லாம் ஒண்ணுதாங்க, எல்லாமே நம்ம கோல்ஸ் தான். ஸோ நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தங்கமானவர்கள்னு சொல்ல வந்தேன். சரியா? ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு பேசுறது அதே மாதிரி நம்ம ஆள் வந்து பேசிட்டு இருக்காப்புல. இவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேட்டிவ்ங்கிற ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு மிக முக்கியமான பொறுப்பு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபிஷியல் கிரேட்ல இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, ஒரு ஆஃபீஸர் ரேஞ்ச் தான் அது. ஆனால் அமைச்சருக்கு ஈக்குவலான ஒரு தகுதி அதுக்கு இருக்கு. இது வந்து ஒரு கௌரவ பொறுப்புன்னு அழைக்கப்பட்டாலும் இந்த பொறுப்புக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாலமாக செயல்படக்கூடியவர் தான் இந்த பொறுப்பு. இப்போ இந்த பொறுப்பை தூக்கி இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு குவிஸ் காம்படிஷன். இந்த குவிஸ் காம்படிஷன்னா திமுகவுடைய இந்த பொறுப்புல இருந்த நபர் யாரு தெரியல, தேடி பார்த்துக்கோங்க. ஸோ ஏஎஸ்கே விஜயன் சொல்ற ஒரு அரசியல்வாதி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. எப்பவுமே அரசியல்வாதிகளுக்கு தான் இந்த பொறுப்பை கொடுப்பாங்க. காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டுடைய அரசியல் தெரிந்தவர்கள் அப்போதான் அவங்க பேச முடியும். இப்போ ஒவ்வொரு முறையும் வந்துட்டு இப்போ விஜய் அவர்களோட இவர் டேரெக்டாக ஃபோன் கால்லே இருக்காருன்னு வச்சுக்கோமே, முதல்வரோட டேரெக்டாக ஃபோன் அடித்தா அவர் உடனே எடுப்பார். 500 கோடி கொடுத்தாரு, தோத்துட்டாரு, இவர் எதுக்கு கடன்காரன் மாதிரி கால் பண்ணுறாருன்னு சொல்லி கட் பண்ணுற ஆள் இல்லை. சரியா? ஸோ சரி, நமக்காக காசு கொடுத்துருக்காரு, கஷ்டத்தில் துணை நின்றுருக்காருன்னு சொல்லி டக்கு டக்குன்னு ஃபோன் எடுக்கிறாருன்னே வச்சுக்குவோம். இப்போ இவர் போயிட்டு மத்திய அமைச்சர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்கன்னு வைங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, என்னங்க தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து போன முறை பட்ஜெட்டுக்கு இவ்வளோ கொடுத்தோம், அதில் நீங்கள் போன முறையே ஒழுங்காக செலவு பண்ணலையே, இந்த முறை நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்களே, நீங்கள் எப்படி செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நாராயணர்லு அவர் ஃபோன் அடிச்சு உடனே, சார் நம்ம போன நிமிஷம் இந்த இவ்வளோ கொடுத்தாங்களாம், இது நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவருக்கே தெரியணும். அவருக்கு 500 கோடி எப்படி செலவு பண்ணாருன்னு தெரியும். அவருக்கு வந்து
என்ன நீங்க 1000 2000 கோடி 3000 கோடிலாம் சொல்றீங்க, நாங்க அவ்வளோலாம் பண்ணல, 500 கோடி தான் பண்ணோம். 500 கோடி பண்ணதுக்கு நீங்க என்ன வந்து அந்த 500 கோடி பலா போச்சு, படம் வழியே வரல, இன்னும் வெளியோட வந்துச்சு, சிஎம்ஏ முதலமைச்சரே ஆயிருச்சு. இது என்ன வடக்கத்திக்காரன், இது வந்து மார்வாடி ஸ்லாங். அது பக்கம் போறீங்க. சரி, தெலுங்கு ஸ்லாங் நமக்கு சரியா தெரியல, அது வந்து அந்த அளவுக்கு. சரி, என்ன முதலமைச்சரே ஆயிருச்சு லூ, இன்னும் வந்து படம் வரல லூ அப்படின்னு சொல்லிட்டு அவரு புலம்பிட்டு இருப்பாரு. இப்போ அவரை கொண்டு போய் அங்கே போய் விட்டு என்ன தெரியும் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி? அது பெங்களூர் வந்து புண்ணிய பூமிங்கிறாரு. இப்போ நாளைக்கு வந்து பெங்களூருக்கு வந்து அணை கட்டுற புண்ணிய பூமிக்கு தண்ணி விட மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாடு என்ன தமிழ்நாடு புண்ணிய பூமிக்கு தண்ணி விட மாட்டேங்கிறான், நீங்க என்ன புண்ணிய பூமின்னு சொல்லிட்டு நீங்க தண்ணி வேணாம்னு சொல்றீங்க? பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. கண்டிப்பா அவர் அந்த பக்கம் மேகதாது அணைக்கு அந்த அந்த இதுல வந்துட்டு சரிங்க நாங்க கொஞ்சம் பாக்குறோம், நாங்களும் பேசிட்டு வரோம். இப்பவே நீங்க பண்ணிருக்க தீர்மானங்கிறது ஒரு முட்டாள்தனமான தீர்மானம். இரண்டாவது வந்து அது பேக் ஃபயர் ஆகக்கூடிய ஒரு தீர்மானம். இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு, நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் வாங்குற மாதிரி வாங்குறேங்கிற கான்செப்ட்ல பண்ண மாதிரியே இருக்கு. அது மேகதாதுக்கு தனியா ஒரு அதுல வேற என்னன்னா, வருண் அவர்கள் வந்து கொஞ்ச நாட்களுக்கு அவருக்கு உடம்பு முடியல, ஒரு 4-5 நாள் உடல்நிலை சரியில்லை, அதனால அவர் வரல. அதனால இல்லைன்னா இந்த வீடியோ வந்து நாங்க வந்து வெள்ளிக்கிழமை எடுக்க வேண்டிய வீடியோ, அவர் அந்த நேரத்துல வர முடியலங்கிறனால அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. ஸோ அது மேகதாது நம்ம ஃபுல்லா பேசுறோம், அது நம்ம தனியாக தான் பேசி ஆகணும். இப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவரோட ஸ்டாண்ட் என்னவா நிற்கும்? புண்ணிய பூமிங்கிற பெங்களூரு பக்கம் நிற்கிறதா, தன்னோட ஒட்டுமொத்த பிசினஸ் இருக்கக்கூடிய பெங்களூர் பக்கம் நிற்கிறதா, இல்ல இந்த வெறும் 500 கோடி லாஸ், இந்த 500 கோடி லாஸ் பக்கம் நிற்கிறதா? அந்த பக்கம் தான் நிற்பார். அவர் தமிழ்நாட்டில் கால் எடுத்து வச்சோன்னா அவருக்கு விளங்காம தானே போயிருக்கு. ஆமா கண்டிப்பா. ஜோசிகிட்ட கேட்பாங்க. அதான் அவர் ஜோசியக்காரரும் கூடவே இருக்காருல்ல, அந்த ஜோசியக்காரருக்கு கிடைக்க வேண்டிய பொறுப்பு அவர் நினைச்சிட்டு இருப்பாரு, நான் துணி வைக்கிறேன் இரு, எனக்கு கிடைக்க வேண்டிய பொறுப்பை மட்டும் தடுத்து விட்டீங்க. இதுதான் ஏங்க அவருக்கு ஒரு போஸ்டிங் போட்டாங்கல்ல, அந்த போஸ்டிங் எல்லாரும் விமர்சிச்சோன்னே தடுத்தாச்சு. அப்ப அந்த ஜோசியக்காரர் நான் யாகம் வளர்க்காம இருந்தா இது நடந்திருக்குமா அப்படின்னு அந்த ஆளுக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்குமா இருக்காதா? ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த ஜோசியக்கார்ட்டே போய் கேட்கறான்னா அவர் என்ன சொல்லுவாரு? அந்த ஜோசியக்காரரு தமிழ்நாட்டு பக்கம் போயிடாதீங்க, தமிழ்நாட்டுக்கு கால் எடுத்து வச்சிங்க லாஸ், காந்தாரில் கெத்து கால் எடுத்து வச்சிங்க ஜனநாயகன் படுத்துருச்சு, அவங்களாம் நல்லா ஆயிட்டாங்க போச்சு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. திரும்ப தமிழ்நாட்டு பக்கம் தலை வச்சு படக்கூடாது. ஆனால் தமிழ்நாட்டோட பொறுப்பு வாங்கிட்டு டெல்லியில் போய் படுத்துக்கலாம்னா இது என்ன பேச்சுது? இது டெல்லியில் போய் உட்காந்துருக்கிறது, டெல்லியில தான் இருப்பாங்க, டெல்லிக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க. இங்கே தமிழ்நாட்டுக்காரங்களாவே இருந்தாலும் டெல்லிக்கு போயிட்டு தான் இருப்பாங்க. இதை நான் எப்படி உறுதிப்பட சொல்றேன்னா, ஏகேஎஸ் விஜயன் இருக்காருல்ல, அவர் ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியில் மாட்டினாரு. என்ன கான்ட்ரோவர்சி தெரியுமா? இவர் டெல்லிக்கு விசிட் பண்ணிருக்கும் போது இவர் டெல்லிக்கு தானே போறாருன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு திருடங்க விசிட் பண்ணிட்டாங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அவரோட வீட்டுல திருடு போயிடுச்சுங்க. இதெல்லாம் இந்த நியூஸ் வந்து ஒரு 6 மாசம் முன்னாடி வந்திருக்கும். அவரோட வீட்டுக்கு வந்து 300 கோடி இல்ல 300 பவுன் வந்து திருடிட்டு போயிட்டாங்க. மனுஷன் புலம்பிட்டு என்ன அது நான் டெல்லிக்கு போறேன் நேரம் பார்த்து எவனா விட்டேன். நீங்க எதுதான் இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப நீங்களும் டெல்லிக்கு போறீங்க, யாராவது உங்க வீட்டுல திருடிட்டா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால அதெல்லாம் வேண்டாம். உங்கள் வீடு இப்போ ஆந்திராவில் இருக்கா, பெங்களூரில் இருக்கா, இல்லை தமிழ்நாட்டில் இருக்கா, இல்லை டெல்லியில் இருக்காங்கிறது எனக்கு அவசியம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் இந்த பொறுப்பை வகிப்பதற்கான எந்தவித அடிப்படை உரிமையோ தகுதியோ உங்களுக்கு சுத்தமாக கிடையாது. நீங்கள் விஜய் அவருக்கு நெருக்கமாக இருக்கலாம், அதற்காக விஜய் அவர்கள் உங்களுக்கு இந்த வேலையை செய்கிறாருன்னா விஜய் அவர்களுக்கு இது ஒரு விஷயம் புரியல, முதல்வர் அவருக்கு இது ஒன்றும் புரியல. வெங்கட நாராயணனுக்காக யாரும் வாக்கு போடலை, சரத்துக்காக யாரும் வாக்கு போடலை. வாக்கு போட்டதுல விஜய்ங்கிற ஒரு நபருக்காகத்தான். ஆனா இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? இனிமேது வாக்கு போடுபவர்கள் விஜய்ங்கிற ஒரு நபருக்காக மட்டும் வாக்கு போட மாட்டாங்க, விஜய் அவர்கள் கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. முன்னாடி போட்டது உங்க மேல இருக்க நம்பிக்கை, இப்ப ஒவ்வொரு நபரை பத்தியும் மக்களுக்கு தெரிய வருது. கண்டிப்பா சரத் அவர்களை சந்தேகம் தான் படுவாங்க மக்கள். வெங்கட நாராயணன் என்னங்க இது, உங்களுக்கு பணம் கொடுத்தாருங்கிறதுக்காக பொறுப்படுத்தி கொடுப்பீங்களே, என்னங்க இது? அப்படின்னா திருப்பி கொடுத்துட்டு போங்க, பணத்தை திருப்பி கொடுங்க, இல்லைன்னா நடிச்சு கொடுங்க. இன்னொரு படம் வரும். அவர் ஆக்சுவலா இருந்தாரு ஐடியால, ஜெயிக்க வைக்காம இருந்தா அவர் வாட்டி நடிச்சு கொடுத்துட்டு கடன் அடைச்சிட்டு போயிருப்பாரு. ஜெயிக்க வச்சதுனால இப்ப அவரால் நடிக்கவும் முடியல. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, சரி பொறுப்பை பிடிச்சிக்கோங்க, இதை வச்சு நீங்க ஏதாவது உங்களால அந்த 500 கோடி நஷ்டத்தை சரி செய்யணுமோ சரி செஞ்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்து விட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இது வந்து ஒரு முறையற்ற போக்கு. இந்த போக்கை வந்து விஜய் அவர்கள் கடைபிடிக்க அவருக்கு சறுக்கும். புரியுதா? இவங்க செய்யற ஒவ்வொரு தப்பும் இன்னைக்கு யாரு ஆன்சர் பண்ண வேண்டிய இடத்துல இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள். ஸோ முழுக்க விஜய் அவர்கள் தான் இவங்களுடைய எல்லா தப்புக்கும் பொறுப்பேற்கணும். சொல்லுங்க, இப்போ இழுத்திருக்காப்புல, அவர் வாயை திறக்க மாட்டாரு. இழுத்ததுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? கேள்வி வந்து மக்கள் வந்து விஜய் அவர்கள் மீது தான் வைப்பாங்க.
அவர் மீது நடவடிக்கை எடுப்பீங்களா, இல்லை வந்து இது அவர் மாத்திரை நசுக்கினாருன்னு நாங்களாம் நம்பிக்கணுமா? இது ஒரு கேள்வி. அடுத்து வந்து இப்போ உங்களுக்கு வேண்டப்பட்டவருங்கிறதுக்காக நீங்கள் அதிகாரத்தை எடுத்து கொடுக்குறதுங்கிறது வந்து அதற்கான பொறுப்பான நபர்களை, ஃபிட்டான நபர்களை நீங்கள் போடணும். தமிழ்நாடு அரசியல் தெரியணும், தமிழ்நாட்டுடைய எல்லா விஷயமும் ஓரளவுக்கு தெரிந்த நபர்கள் தான் அந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கு. அது குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு தான் அது தெரியும். கண்டிப்பாக அந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் அந்த பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அவங்க போயிட்டு உட்காந்துட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு பொறுப்பு. அது வந்து கௌரவ பொறுப்புன்னு சொல்லப்பட்டாலும் அது ஒரு முக்கியமான பொறுப்பு. சினிமா கணக்கு வழக்கு பார்க்குறவங்களுக்கு கொடுக்கூடாது. இப்போ அதே போல் உங்களுக்கான பர்சனல் அசிஸ்டண்ட்டாக யாரை வச்சிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூட் கம்பெனி நடத்தி கொடுத்தா அவர் செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சிருந்தாப்புல. ஸோ அவரையே உங்கள் பர்சனல் அசிஸ்டண்ட்டாகவும் மாற்றிக்கிறீங்க. ஸோ பர்சனல் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் போடுறதுக்கு தகுந்த நபரா அவர் அப்படின்னா அவர் உங்களை கடவுள்னு சொல்கிறாரு. அதனால நீங்கள் போடுறீங்க. கடவுள் வரம் கொடுக்கும்ல, கடவுள்னா என்ன வரம் கொடுக்கும். ஸோ கடவுள் வரம் கொடுத்துட்டாரு. ஸோ அவருக்கு ஒரு போஸ்டிங். பட் அது பர்சனல் அசிஸ்டன்ட், அவருக்கு எது கன்வீனியன்ட்டோ அதான் போடுவாங்க. அதை வந்து யாரும் குறை சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ரீசன் என்ன, பர்சனல் அசிஸ்டன்ட். அது இப்போ நீங்கள் நாளைக்கு முதல்வராக இருந்தால் உங்களுக்கு யாரோ அதான் போடுங்க, விக்னேஷை பார்க்குறீங்க, விக்னேஷ் நான் எனக்கு தான். ஸோ வந்துட்டு இதுதான் வந்து பர்சனல் அசிஸ்டண்ட்டுங்கிற ஒர்க்கு. ஸோ அவருக்கு வந்து இவர் தான் பிடிச்சிருக்கு, ஜெகதீஷ் தான் பிடிச்சிருக்கு, அவர் போட்டிருக்காரு. ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து அவரோட பர்சனல் அசிஸ்டன்ட் பண்ணுற தப்புகளுக்கு வந்து டைரக்டான பொறுப்பு வந்து விஜய் அவர்கள் எடுத்துக்கலாம், அது வேற. ஆனால் இதற்கு வந்து விஜய் அவர் மட்டும் பாதிக்கப்படுறதில்ல, நாங்களும் பாதிக்கும், தமிழ்நாடும் பாதிக்கும், தமிழக மக்களும் பாதிக்கும். தமிழ்நாடு வந்து பெரிய துரோகத்துக்கு கூட வழிவகுக்கலாம். இந்த கரெக்டாக அந்த மேகதாது பிரச்சனைலாம் வர டைமில் நீங்கள் இதை பண்ணும்பொழுது இது நமக்கு ஒரு பெரிய ஆபத்தாக கூட மாறி நிற்கும். வேற ஏதாவது உள்நோக்கம் இருக்குமா அதுக்கு? ஒரு வேற உள்நோக்கம்லாம் இல்லைங்க. பேசிக்காக என்னன்னா 500 கோடிங்க, 500 கோடியை திருப்பி கேட்டால் கொடுக்க முடியும். அதனால ஸோ அவர் வந்து லாஸ்ட்ல நிற்கிறாப்புல, அவருக்கு பார்த்த பாவமாக இருக்குது, ஏதாவது ஒன்று செய்யணும்னு இவருக்கு ஆசை. நான் செய்கிறேன் புச்சுக்கு அப்படின்னு சொல்லி போஸ்டிங்கை கொடுத்துருக்காப்புல, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இது வந்து எங்களை பாதிக்குமே. நாங்களா வந்து ஜனநாயகம்ல நடித்தோம், நாங்களா ரிலீஸ் பண்ணோம், நாங்கள் ஏன்டா நட்டாத்தில் நிற்கணும்? உங்கள் தப்புக்கு, உங்கள் பிரச்சனைக்கு, உங்கள் கூட துணை நின்றதுக்கு நான் ஏன் நட்டாத்தில் நிற்கணும்? ஸோ இதுதான் தமிழக மக்களுடைய கூக்குரலாக இருக்குது. ஸோ இந்த முடிவில் வந்து அவர் பின்வாங்கணும், இந்த முடிவை மாற்றணும். அந்த ஜோசிய பதவி தூக்கிட்ட மாதிரி இது வேண்டாம். இது அவருக்கு நீங்கள் கொடுக்குற பதவி கொடுக்குங்கன்னா வேற ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போங்க. தமிழக அரசுக்கு சம்மந்தம் இல்லாத ஏதாவது போங்க. எல்லாம் அடுத்து ஏதாவது இப்போ உங்களுடைய நண்பர் இருக்காருல்ல, அவர் வந்து நாடகத்தில் நடிக்கிறாருல்ல, அவரை வச்சு ஜனநாயகன் பார்ட் 2 நடிக்க சொல்லுங்க. அவரும் அந்த ஆசையில தான் இருக்காப்ல. என்ன விஜயா நினைச்சு பாருங்கன்னு சொல்லுவாப்புல. அவர் ஆல்ரெடி நாடக முதல்வர்னு சுத்திக்கிட்டு இருக்காராம் அவரு. ஸோ அவரை கூப்பிட்டு நடிக்க வைங்க. இப்போ அவருன்னு அரசியலுக்கு வரல, அவரும் உங்க கூட நின்னவர் தானே. ஒரு கூட நின்னவரை சேர்த்து 2 பேரும் நிக்க வைங்க, 2 பேரும் ஜோடியா நிக்கட்டும். அந்த மாதிரி ஏதாவது வேலையை பாருங்க. நாங்க ஏதாவது குறை சொல்ல போறோம்? ஏதோ பண்றீங்க, ஜாலியா இருந்தா, படம் நல்லா இருந்தா பாக்குறோம், படம் நல்லா இல்லைனாலும் பாப்பானுங்க. அப்படித்தானே இருக்கு. படம் நல்லா இருந்தாலும் பாக்குறோம், படம் நல்லா இல்லைனாலும் பாக்குறோம். ஸோ எங்களுக்கு அப்படிதான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் பழகிட்டோங்க. நாங்கள் இட்லி கடையை பார்த்து பழகியாச்சு, பராசக்தி படத்தை பார்த்து பழகியாச்சு. உங்க நண்பர் நடிக்கிற படத்தை பார்க்க மாட்டோமா என்ன? அதையும் பார்த்துட்டு போறோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வேலையை பண்ணுங்க. பட் இது வந்து இல்லை. இல்லைன்னா அடுத்து காந்தாராவுக்கு பார்ட் 2 எடுத்துட்டாங்கல்ல, லாரன்ஸ் வச்சு காந்தாரா பார்ட் 3 எடுக்க சொல்லுங்க. சிம்பிள், முடிஞ்சு. அவரும் ஆசைப்படுறாருல்ல லாரன்ஸு, அவர்கிட்ட கேளுங்க. இல்லை நம்ம சொல்றதா அவர் கேட்பாரு, நம்ம தானே சொல்லணும். போய் நடிங்க போ, காந்தாரா படத்தில் நடி சொல்றேன் நான். லாரன்ஸ் போய் நடிங்க. அங்கே போய்ட்டு ஏதாவது ஒன்று, நீங்கள் ஆல்ரெடி லேடி கெட்டப்பும் நல்லா பண்ணுறீங்க, அவரோடவே நல்லா பண்ணுவீங்க, நீங்கள் போய் டான்ஸ் ஆடுங்க, போயிட்டு காந்தாரான்னு போட்டு பண்ணுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அது ஒரு 1000 கோடி அடிக்கிட்டோம். அது ஒரு 1000 கோடி அடிக்கிட்டு எங்களுக்கு பெருமை தானே. நம்ம ஊரில் சின்ன சின்ன படம் நடிச்சு போனவர் இப்போ அங்கே வெளியூரில் போய் நல்லா சம்பாதிக்கிறாருப்பா அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. அவரை வாழ வைக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. இல்லைன்னா சோலாரு கோளாறு தெரியாமலாம் இல்லை, தெரியுது. அது பின்னாடி தெரியும், பின்னாடி தெரியும். கரண்ட் கட்டா, உங்கள் வீட்டில் மின்சாரம் வேலை செய்யவில்லையா, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சோலார் கம்பெனி இப்போ வச்சிருக்காப்புல. சோலார் கம்பெனி வச்சிருக்காப்புல. நாளைக்கு அவர் மின்சாரம் கொடுக்க மாட்டாரா நமக்கு? இல்லை தமிழ்நாடு முழுக்க மாவட்டம் தோறும் ஒரு 100 மெகாவாட்டுக்கு மின்சார நிறுவனங்கள் அமைக்க மாட்டாரா? அதுக்கு ஒரு 1000 கோடி அவர் இறக்க மாட்டாரா? தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை ஒளிர வைக்க மாட்டாரா? பாருங்க, மின்சாரம் கொடுக்க மாட்டேன்னு அவர் சொன்னாரா? அவர் கொடுப்பாருங்க. எதுக்கு சொல்றேன், நிறைய பேர் புரியுறது இல்லை. அவர் சொந்தமா சோலார் கம்பெனி நடத்திட்டு இருக்காரு, சரியா? அந்த சோலாரு கோளாறு நம்ம ஊருக்கு முழுக்க வரும். சோலாருக்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை,
ஆனா எங்க கூட நின்னாருங்கிறதுக்காக எல்லாத்தையும் இவர்கிட்டயே நிக்க வச்சிடாதீங்க. கொடுத்தா எப்படி? அவ்வளவுதான் நாங்க சொல்றோம். எல்லாத்தையும் இவர்கிட்டயே கொடுத்துறாதீங்க. தமிழ்நாட்டிலயும் கம்பெனிஸ் இருக்கு. ஆந்திராக்கார கம்பெனி வந்து தமிழ்நாடு முழுக்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி ஒரு லிங்க் வேற ஒன்று இருக்குது. இதுக்கு மேலே எவ்வளோ செய்வீங்க? இது என்னங்க 500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பல ஆயிரம் கோடியை சம்பாதிக்கிற கணக்கால இருக்கு. ஒரு 0 போட்டு 5000 கோடி வாங்கி அப்படி ஆயிரும்ல? ஆகுமா ஆகாதா? கண்டிப்பா. அவருக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் 1000 மெகாவாட்டுக்கு வந்து சோலார் பிளான்ட்டுக்கு பார்ட்னரு. இவர் கம்பெனி வந்து பார்ட்னரு, சோலார் பிளான்ட்டுக்கு கம்பெனி பார்ட்னரு. ஸோ அதே வெஞ்சர் இங்கே உள்ள தமிழ்நாட்டுக்கு வந்து சோலார் பிளான்ஸ் வந்து போடுறாங்கன்னு வைங்க. அதுக்கு எல்லா கவர்மெண்ட் கிளியரன்ஸும் வந்துருச்சுன்னு வைங்க. கவர்மெண்ட்டுக்கு அந்த மின்சாரத்தை விற்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து வரக்கூடிய லாபம் முழுக்க முழுக்க யாருக்கு போகும்? ஆந்திராவுக்கு போகும். ஸோ இந்த வேலையும் அடுத்த நாளைக்கு நடக்கலாம்ல. ஸோ அதனால தான் முன்னாடியே எச்சரிக்கிறோம், மக்களுக்கு எச்சரிக்கிறோம். ஸோ வெங்கட நாராயணலு வந்து அப்படியே அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிட முடியாது. அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. அந்த நெட்வொர்க்கில் அவர் இத்தனைக்கும் வந்து அவர் நல்ல அறிவாளி தான். அவர் வந்து ஒன்றும் தெரியாதுலாம் நான் சொல்லலை. அவர் ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் 6வது ரேங்க் வாங்கியிருக்காப்புல இந்தியாவில். 6வது ரேங்க் வாங்கினா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சொல்ல மண்டையில் இருக்கு விஷயம்லாம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒத்துருமா? தமிழ்நாட்டுக்கு ஒத்துறாது. இவ்வளோதான் நாங்கள் சொல்கிறோம். அவர் வந்து குறைச்சி பேசுறதோ இவரை குறைச்சி பேசுறதோ அவர் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. இவ்வளோதான். அவரை நாங்கள் வந்து இல்லை, அவங்க வந்தாங்கன்னா பிஸ்னஸ் மைண்ட் செட்டோட தான் வருவாங்க. அவங்க வந்து அடுத்து வந்து அவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே அரசாங்கத்தோட உதவியோட இதெல்லாம் நடந்துச்சுன்னா இது அது சரியா இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம திமுகவை குறை சொல்கிறோம். அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்காக பணம் பண்ணி கொடுத்தாங்க, நல்லா சம்பாரிச்சிருக்காங்க. திமுக காரன் தோத்ததுக்கு காரணம் என்ன? நம்ம எல்லாரும் கண்ணு முன்னாடி அவன் நல்லா செழிப்பாக வாழ்ந்தான். ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு தெரிஞ்ச ஊழல் பாசத்தில் நல்லா வாழ்றாங்கடா அப்படின்னு தானே. இதே தானே இங்கேயும் வரும். ஒரு அரசு அதிகாரம் இருக்குன்னா கான்ட்ராக்ட்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகி அந்த முறைகள் கரெக்டாக இருக்கணும். இவர் கரெக்டான கான்ட்ராக்ட் கொடுக்குறாரு, இவருக்கு அந்த கான்ட்ராக்ட் வந்து அந்த முறைகள்லாம் மீறாமல் இருக்குன்னா அது வேற. ஆனால் இவருக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரியான விஷயங்களை செய்ய முடியுமானா முடியும். அங்கே இருக்க அதிகாரிகள்கிட்ட கேட்டால் சொல்ல போகிறாங்க, இவங்க இவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் இந்த இடத்துல கம்மியாக கோட் பண்ணுங்க. இல்லைன்னா அவங்களோட கோட்டிங்கில் வந்துட்டு நாங்கள் தரம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் அது பாலிசி டெசிஷன் தான். அவங்க விலை கம்மியாகவே கோட் பண்ணாலும் அதில் தரம் இல்லாத ப்ராடக்ட் போட்டிருக்காங்க, இதுதான் லாங் டைம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணுறோம்னு சொல்லி கவர்மெண்ட். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் என்ன சோலார் கம்பெனிஸ் இல்லையா? எத்தனை பேர் இருக்கீங்க? ஆந்திராவிலேருந்து தான் ஒருத்தர் வந்து பண்ணுமா? இந்த கேள்விலாம் வரும் நாளை பின்ன. ஸோ இதையும் சேர்த்து நம்ம சொல்லிடுறோம். இதையும் நம்ம கண்டுபிடிச்சது எப்படின்னா அது அப்படிதான் அது வந்து ஸோ இவ்வளோதான் விஷயங்க. உங்களுக்கு வேண்டப்பட்டவர் எல்லாரையும் அதிகாரத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்கணுங்கிற எண்ணம் விஜய் அவர்களுக்கு வந்துச்சுன்னா அது அவருக்கு பெரிய பாதிப்பாக வரும். இவ்வளோதான் விஷயம். மக்களுக்கு நல்லது செய்கிறவங்கள அடையாளம் காணுங்க. இப்போ சகாயம் ஐஏஎஸ் இருக்காப்புல, இந்த மாதிரியான நபர்கள் இவங்கக்கிட்ட அவங்கெல்லாம் வந்து தனிப்பட்ட ரீதியாக நின்று அரசியலில் ஜெயிக்க முடியாமல் போயிருக்காங்க. ஆனால் நல்ல மனிதர்கள், இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் நல்லது பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நல்ல மனிதர்களோட கலந்து பேசி அந்த நல்ல மனிதர்களை நீங்கள் மேலே தூக்கிட்டு வாங்க. உங்களுடைய சக்தியை பயன்படுத்தி மேலே தூக்கிட்டு வாங்க. இல்லைங்களா? நல்லவர்கள் கூடினால் நன்மைகளும் கூடுமேங்கிறது தான். அது மாதிரி நல்லவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு இவன் எல்லாம் நல்லவன், இவன் எல்லாம் விளங்காதவன் பாருங்க, தூக்குங்க, கொண்டு வாங்க. நல்லவனா இருக்கலையான்னு மட்டும் தான் நீங்கள் பார்க்கணுமே இல்லையா? நமக்கு வேண்டப்பட்டவனா வேண்டப்படாதவனான்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல இருக்கீங்க நீங்கள். நல்லவங்களை மேலே கொண்டு வாங்க, ஆட்சி நல்லபடியாக நடக்கும். கெட்டவங்களையோ இல்லை சந்தர்ப்பவாதிகளையோ இல்லை உங்கள் கூட நிற்கக்கூடிய நபர்களையோ நீங்கள் கொண்டு வந்து அதிகாரத்தில் உட்கார வைக்க உங்களோட அதிகாரத்திற்கு பெரிய பின்னடைவாகத்தான் அது அமையும். இதுதான் நம்மளுடைய டிவிக்கே விமர்சனம். டிவிக்கேக்கு இதை விட யாராவது முட்டு கொடுக்க முடியுமா? போனுங்கடா கமெண்ட்டை, டிஎம்கே பாட்ஸு வந்து கமெண்ட் போட்டுட்டு இப்போ ஸ்பேம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது இவ்வளோதான் இவங்களோட அரசியல். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த குப்பை அரசியலை உடச்சி எரிஞ்சிட்டு தான் நம்ம வரணும். புரியுதா? இந்த குப்பை அரசியல் தான் இன்றைக்கி இருக்குது தமிழ்நாடு முழுக்க. இந்த குப்பை அரசியலை நம்ம சரி செய்யணும். இது தவறு. இதை நம்ம வேறு வழி இல்லை. நியாயமான பக்குவமான அரசியல் மூலமாக தான் மக்கள்கிட்ட நட்பேர் பெற முடியும். அந்த நட்பேரின் மூலமாக தான் அரசியலில் ஜெயிக்கவும் முடியும். ஸோ இதுதான் நம்மளுடைய பாலிசி, அதை நம்ம செய்வோம். ஓகே, 2 முக்கியமான சர்ச்சைக்கு உங்களுடைய கருத்து சொல்லியிருக்கீங்க, மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். நன்றி.